ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியை நம்மளே சொந்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கும் தெரியாது, நானும் ஃபஸ்ட் டைமாக தான் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோடய வீட்டில் இருக்கிற ஏசி, வோல்டாஸோட 3 ஸ்டார். இப்போ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேலே எவ்வளோ பொடி இருக்குது, எவ்வளோ தூசியாக இருக்குது அப்படின்னு. நார்மலாக ஏசி க்ளீன் பண்ணுறவங்க தான் வந்து இது எப்பயும் க்ளீன் பண்ணி தருவாங்க. இது இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் நிறையா யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நம்மளே எப்படி சொந்தமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. சரி, நம்மளே ஒன்று இந்த தடவை செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஏசியில் 2 சைடும், இந்த சைடும் அந்த சைடும் ஒரு கிளிப் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள அந்த ஃபில்ட்ரு பயங்கர தூசியாக இருக்குது. இப்போ இந்த ஃபில்ட்ரு வெளியில் எடுக்கணும். சிம்பிள் தான். இந்த ஃபில்டரை ஒன்று ப்ரெஸ் பண்ணி இப்படி வெளியில் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். நான் நினச்ச இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு, நமக்கு ஈஸியாக செய்யலாம். ஓகே, இது இப்போ இந்த 2 ஃபில்டரையும் காமிக்கிறேன். இதுதான் ஏசிலேருந்து இப்போ நம்ம எடுத்த அந்த ஃபில்ட்ரு. இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூசியாக இருக்குது அப்படின்னு. குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இதை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் தூசி இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை ஒன்று நமக்கு க்ளீன் பண்ணலாம். இப்போ தூசி இருந்தாலே காற்று பயிருக்கு உள்ள வந்து போகாது. நம்ம லேசாக சோப்பு பொடி போட்டு வந்து வாஷ் பண்ணலாம். நம்ம வீட்டில் பழைய ப்ரஷ் இருக்கும், பல் தேய்க்கிற ப்ரஷ் எல்லாம். அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சோப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம 2 ஃபில்டரும் ஒன்று வாஷ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகி எடுத்தாச்சு. இதை அப்படியே உடனே ஏசியில் ஃபிட் பண்ணக்கூடாது. ஒன்று வெயிலில் வச்சு காய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏசியில் ஃபிட் பண்ணணும். இப்போ இதை ஒன்று வெயிலில் வச்சு காய வைக்கலாம். இப்போ இதுலேயும் நிறையா தூசி இருக்கிறத பார்க்கலாம். இது நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை ஒன்று க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இல்லைன்னா இந்த மாதிரி பல் தேய்க்கிற ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். இப்போ நம்ம 2 வெயிலில் வச்சு காஞ்சு எடுத்தாச்சு. இதை நமக்கு நீ ஏசியில் ஃபிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே, அடுத்தது அவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு சொந்தமாக நம்மளே வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள். இன்றைக்கி நம்ம ஏசி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு அடுத்த ஒரு வெரைட்டி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.